நான் இந்து குடும்பத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். 21வது வருஷம் ஹஸ்பண்ட் இறந்துட்டார் கோவிட்ல. அதுக்கப்புறம் தான் நான் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருக்குள்ள வந்தேன். அப்ப வந்து என் சின்ன பையன் வந்து படிச்சுட்டு இருந்தான். காலேஜு மரைன் இன்ஜினியர் படிச்சுட்டு இருந்தான். அப்ப 4வது வருஷம் முடிஞ்சு, அப்புறம் வேலை 1 வருஷமா அவனுக்கு கிடைக்கல. அப்போ வந்து எல்லாருமே வந்து பணம் கட்டணும், லட்சக்கணக்கில பணம் கட்டினா தான் இந்த வேலை கிடைக்கும் அப்படின்னு எல்லாருமே சொன்னாங்க. நான் வந்து ஆண்டவருக்குள்ள வந்தனால நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண எனக்கு யாரும் இல்ல. நான் வந்து ஆண்டவரையும் விசுவாசிச்சு, அவருடைய கரத்தையே பிடிச்சி ஒவ்வொரு நாளும் ஜெபிச்சு அழுவேன். அப்புறம் ஐயாவுடைய மெசேஜ் நான் டெய்லியும் கேட்பேன். அதில் வந்து ஐயா சொன்னாரு, ஏசாயா 45ல 13வது வசனம் சொன்னாரு, எகிப்தின் சம்பாத்தியமும் எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபமும் நெடிய ஆட்களாக சபேயரின் வர்த்தக லாபமும் உன்னிடத்தில் தாண்டி வந்து உன்னுடையதாகும் என்று. அதனால் அந்த கொடுத்த வார்த்தையை ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்கிறார். நேற்று ஒவ்வொரு நாளும் அந்த வசனத்தை வச்சு வச்சு ஜெபிப்பேன். அதே மாதிரியே போன வருஷத்தில் வேலை ஆண்டவர் கொடுத்தாரு. ஷிப்பில் எந்த பணமும் கட்டாமல் செலவு அவங்களே ஏற்றிக்கிட்டு ஒரு நல்ல வேலை கொடுத்து 7 மாதம் அவனும் ட்ரைனிங் முடிஞ்சு திரும்பி வர ஆண்டவர் கிருபை செய்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். என் பேர் வருண். நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து வரேன். எனக்கும் மனைவிக்கும் 2011 திருமணம் ஆச்சு. 2018 வரைக்கும் எங்களுக்கு குழந்தையே இல்லை. அதுக்கப்புறம் 2018 வந்து ஐயாட்டம் வந்து ஜெபிச்சுட்டு போனோம். நிறையா மீட்டிங் அட்டன் பண்ணோம். ஷேமம் மீட்டிங், இந்த மாதிரி மீட்டிங் அட்டன் பண்ணோம். ஐயாட்டம் ஒரு தடவை வந்து தனி ஜெபத்தில் ஜெபிச்சுட்டு போனோம். அடுத்த மாதமே எங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் கிடைச்சிது. எனக்கு குழந்தையோட வந்து சாட்சி சொல்லணும் அப்படின்னு ரொம்ப வருஷமாக நாங்கள் பிளான் பண்ணிட்டுருந்தோம். பட் இன்னைக்கு தான் இந்த வாய்ப்பு கிடைச்சிது. ஐயாவோட ப்ரேயருக்கும் இறைவனோட ஆசீர்வாதத்துக்கும் நன்றி. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்து விளையற்ற நாமத்தினால உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? யார் வீட்டுக்கு வந்திருக்கோம்? நம்ம எங்கள் அப்பா வீடு. சொல்லுங்கள் பார்க்கலாம், உரிமையோட சொல்லுங்க, எங்கள் அப்பா வீடு. ஆமேன். அப்பா வீட்டுக்கு வந்துட்டு போகிற யாரையும் ஆண்டவர் அழுதுட்டு போக விட மாட்டார். அவர் மகிழ பண்ணி அனுப்புகிறவர். நீங்கள் வரும்பொழுது பலவிதமான துக்கங்கள், பிரச்சனைகள், அநேக போராட்டங்கள், வியாதிகள், கடன்களோடு வந்திருக்கலாம். இவை எல்லாவற்றுக்கும் தீர்வை கொடுக்கக்கூடிய இடம்தான் கர்த்தருடைய தேவாலயம். இது ஒரு பரலோகத்தின் பண்டக சாலை அப்படின்னு போட்டிருக்கு. பண்டக சாலைன்னா சூப்பர் மார்க்கெட். ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் போனால் இப்போ எல்லாம் A to Z எல்லாமே கிடைக்கும். ஆனால் அங்கே கிடைக்காததெல்லாம் கூட இங்கே கிடைக்கும். ஆமேன். ஆமாம், உங்களுக்கு தேவையான உலக பிரகாரமான தின்பண்டங்களோ, பொருட்களோ, ஆடைகளோ, அணிகலன்களோ, இல்லைன்னா நகைகளோ, இல்லைனியோ எல்லாம் கிடைக்கும். ஆனால் அங்கே கிடைக்காத நிறைய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் அதெல்லாம் இங்கே மட்டும்தான் கிடைக்கும். இங்கே அதுவும் கிடைக்கும், இதுவும் கிடைக்கும். அல்லேலூயா. ஆமாம், எல்லாம் கிடைக்கணும்னா தேவனுடைய ராஜ்யத்திற்கும் நீதிக்கும் ஏற்றதை தேடினா மீதி எல்லாம் கொடுக்கப்படுமா. ஆமேன். ஆமாம், நம்ம ஊரில் இட்லி வாங்கினா சட்னி சாம்பார் ஃப்ரீயாக கொடுத்துருவோம். ஆமேன். இட்லி வாங்காமல் சட்னி சாம்பார் வாங்க போனீங்கன்னா உங்களை மேலேயும் கீழேயும் பார்ப்பான். ஆமேன். ஆமாம், இட்லி வாங்கிட்டீங்கன்னா கலர் கலரான சட்னி, விதவிதமான சட்னி கிடைக்கும். என்னென்ன சட்னி எல்லாம் உங்களுக்கு தெரியும்? சொல்லுங்கள் பார்க்கலாம். கார சட்னி, தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி, புதினா சட்னி. ஆமேன். ஆமாம், இன்னும் என்னென்னமோ புதுசாக சட்னியும் கிடைக்கும். அதுக்கு கூட கொஞ்சம் பொடியை வச்சு கொஞ்சம் எண்ணெயை ஊற்றுவான், ப்ளஸ் சாம்பாரம் கொடுப்பான். நீங்கள் எதுக்கு பே பண்ணுவீங்க? 2 இட்லிக்கு பே பண்ணுவீங்க. ஆமேன். ஆமாம், 2 இட்லிக்கு இவ்வளோ பெரிய எக்ஸ்ட்ரா கொடுக்குறானா. தேவனுடைய ராஜ்யத்திற்கு நீதிக்கும் ஏற்றதை நீங்கள் தேடினீங்கன்னா இந்த உலகத்தில் உனக்கு தேவையானது எல்லாம் கொடுக்கப்படும். ஆமேன். அவைகள் எல்லாம் கிடைக்கிற ஒரே இடம் கர்த்தருடைய தேவாலயம். இங்கே தான் நீங்கள் வந்திருக்கிறீங்க. உங்களை ஆண்டவர் மகிழ பண்ணி அனுப்புவார். ஆமேன். உங்கள் புலம்பல்கள் எல்லாம் இனி ஆனந்த களிப்பாய் மாறும். உங்களுடைய துக்கத்தை எல்லாம் சந்தோஷமாய் மாற்றுவார். உங்களுடைய நஷ்டங்கள் எல்லாம் இனி லாபமாக மாறும். ஹல்லேலூயா.
ஸோ நல்ல விசுவாசத்தோட காத்திருங்க, தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு என்ன மங்கள வார்த்தை வச்சிருக்காருன்னு சொல்லி எல்லாரும் ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்தோடு வந்திருக்கிறீங்க. ஒரு நல்ல அழகான மங்கள வார்த்தையோடு நம்ம ஆண்டவர் நம்மத்தில் எழுந்தருளி வந்திருக்கிறார். நம்ம எல்லாம் இங்கே இருக்கிறது எவ்வளோ உண்மையோ அதை விட உண்மையிலும் உண்மை ஏசப்பா வீட்டில் ஏசப்பா இருக்கிறார். ஆமேன். இன்றைக்கு உங்களுக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் கொண்டு வந்திருக்கிற பரலோகத்தின் மங்கள வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 62ஆம் அதிகாரம் 3, 4 ஆகிய வசனங்கள் இப்படியாய் சொல்லுகிறது. எடுத்து வாசிப்போமா? நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜமுடியுமாயிருப்பாய். இனி நீ கைவிடப்பட்டவள் என்று சொல்லப்படாமலும் உன் தேசம் இனி பாழான தேசம் என்று சொல்லப்படாமலும் நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார். உன் தேசம் வாழ்க்கைப்படும். கர்த்தர் உன்மேல் பிரியமாய் இருக்கிறார். நீ ஆண்டவர் மேலே பிரியமாக இருக்கிறிய என்னமோ எனக்கு தெரியாது, ஆனால் ஆண்டவர் உண்மையிலே பிரியமாக இருக்கிறார். எனவே உன் குடும்பம் இனி வாழ்க்கைப்படும், வாழ்ந்திருக்கும். பிரியமானவனே, பிரியமானவளே, உங்கள் ஆத்மா வாழ்வது போல நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பீர்கள் என்று சொல்லி ஆண்டவருடைய ஸ்தானாதிபதியாய் நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த வசனத்தின் தொடக்கம் சொல்லுகிறது, நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான ஒரு கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமாய் இருப்பாய். முதல்ல ஆண்டவருடைய கையில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்ற ஒரு செய்தி கேட்கும் பொழுதே உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற கஷ்டங்கள் எல்லாம் ஓடி போகும். ஆண்டவருடைய கையில் நான் இருக்கிறேன், இன்னும் யாரும் என்னை ஆண்டவருடைய கரத்திலிருந்து பறிக்க முடியாது. ஆண்டவருடைய கையில் நீங்கள் இருக்கும் பொழுது அவர் உங்களை அவருடைய கரத்தில் வரைந்து வைத்திருக்கிறார் என்று தமிழ் பைபிளில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆங்கில பைபிளில் எழுதப்பட்டிருக்கிறது உன்னை செதுக்கி வச்சிருக்கிறாராம். என்கிரேவ்ட் அப்படின்ற வார்த்தை ஆங்கில வேதாகமத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படின்னா உன் கையில் என் ஆண்டவர் ஒன்றை செதுக்கி வச்சிருக்கிறாராம். அது மட்டும் இல்லை, ஆண்டவருடைய கையில் ஒரு அலங்காரமான கிரீடம், ஒரு பரிசுத்த கிரீடமாக கர்த்தர் இன்றைக்கு உங்களை எதிர்பார்க்கிறார். வேதம் சொல்லுகிறது, பரிசுத்தம் உங்களுக்கு அலங்காரமாய் இருப்பதாக. ஆவியோடும் உண்மையோடும் தொழுகிற பிள்ளைகள் பரிசுத்த அலங்காரத்தோடே அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. யாரெல்லாம் பரிசுத்த அலங்காரத்தோடு ஆண்டவரை தொழுது கொள்ள வருகிறீர்களோ அவருடைய கையிலே நீங்கள் அலங்காரமான கிரீடமாய் இருக்க முடியும். ஆண்டவரை தொழுது கொள்ள வருகிறவர்கள் அல்ல, பரிசுத்தமாய் ஆண்டவரை தொழுது கொள்ள வருகிற பிள்ளைகள், பரிசுத்த அலங்காரத்தோடு அவரை தொழுது கொள்ள வருகிற பிள்ளைகள் அவருடைய கையில் அலங்காரமான கிரீடம். கிரீடம்னா என்ன தெரியுமா? ராஜாக்களுடைய தலையில் வைப்பாங்க தெரியுமா? அதுதான் கிரீடம். நேற்றைக்கு வரைக்கும் எல்லாருக்கும் முன்னால் நீங்கள் கிள்ளுக்கீரையாக இருக்கலாம், போனவன் வந்தவெல்லாம் உன்னை மிதித்து உன்னை பற்றி இல்லாதது பொல்லாதது பேசி உன்னை பற்றி நிறைய புரளியை கிளப்பி உன்னை பற்றி மொட்டை பெட்டிஷனை போட்டு எவ்வளவுக்கு எவ்வளோ உன்னை கேவலப்படுத்த முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளோ கேவலப்படுத்தி இருக்கலாம். எவ்வளவுக்கு எவ்வளோ உன்னை துன்பப்படுத்த முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளோ உன்னை துன்பப்படுத்தி இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு அந்த சூழ்நிலையிலிருந்து கர்த்தர் உன்னை தன் கையில் எடுக்கிறார். அவர் கையில் எடுக்கும் பொழுது உன்னை மட்டும் எடுக்க மாட்டார், உன்னுடைய பிரச்சனைகளையும் சேர்ந்து அவர் கையில் எடுக்கிறார். உன்னுடைய வியாதிகளையும் சேர்ந்து அவர் கையில் எடுக்கிறார். உன்னுடைய கடன்களையும் சேர்த்து ஆண்டவர் கையில் எடுக்கிறார். ஒன்றை மட்டும் எடுத்துட்டு உன் பிரச்சனைகளை அப்படியே விட்டுட்டு இது நீ பார்த்துக்க, இது எனக்கும் உனக்கும் அந்த பிரச்சனைக்கும் சம்மந்தம் இல்லை, வா உனக்கு பரிசுத்த அலங்காரத்தோடு வந்திருக்கிற உனக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை மட்டும் தந்து ஒன்று அனுப்புகிறேன், அதெல்லாம் நீ பட்ட கடன் நீ பார்த்துக்கோ, அதெல்லாம் நீ சேர்த்துக்கிட்ட வியாதி நீ பார்த்துக்கோ, அதெல்லாம் நீயா வரவழைச்சிக்கிட்ட வழக்குகள் நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அதெல்லாம் பிரித்து விட்டுட்டு உன்னை மட்டும் தனியாக எடுத்து ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை மட்டும் கொடுத்து அனுப்ப மாட்டார். அவர் எடுக்கும் பொழுது நீ இருக்கிற நிலைமையிலே கர்த்தர் உன்னை எடுக்கிறார். அவரவர்கள் இருக்கிற நிலைமையில் கர்த்தர் உங்களை இன்னைக்கு கையில் எடுத்து இன்னைக்கு உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு ஆட்சி மாற்றத்தை பார்ப்பீர்கள்.
உலக பிரகாரமான அரசியல் ஆட்சி மாற்றத்தை நான் சொல்லலை. ஆவிக்குரிய ஒரு மாற்றம் இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் காணப்படும். நேற்றைக்கு வரைக்கும் சத்துருவானுடைய கைக்கு கீழே நீங்கள் உட்கார்ந்துறீங்க. அவன் கையில் உட்கார வச்சு உங்களை பொம்மை மாதிரி இயக்கிட்டு இருந்தான். இன்றைக்கி மதுபான கடைக்கு போகமாட்டேன்னு நீ சொல்லிட்டு இருந்த. ஆனாலும் அவன் கையில் இருந்ததுனால அந்த நேரத்தில் உன்னை ஆசை காட்டி எப்படியாவது அந்த மதுபான கடையில் கொண்டு போய் உன்னை பாவம் செய்ய வச்சுட்டான். நாளைக்கு பிறகு இவங்கிட்ட பேசவே மாட்டேன், இவன் பேசினா என்னை பாவத்துக்கு இழுக்கிறான், அதனால் பேச மாட்டேன்னு நீ தீர்மானம் எடுத்தும் அந்த பிசாசனுடைய கையில் இருக்கிறதுனால அதை தாண்டி எப்படியாவது அவனிடத்தில் பேச வைக்கவும் அந்த பாவத்திற்குள்ளே விழப்பண்ணவும் பிசாசு பண்ணிட்டு இருந்தான். ஏன்னா அவனுடைய ராஜரீகம் கடந்த நாட்களில் உங்கள் மேலே இருந்திருக்கலாம். அவனுடைய கையில் நீங்கள் ரிமோட் கண்ட்ரோல் மாதிரி இயக்கப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு அவன் கையில் இருக்கிற உன்னை கர்த்தர் பிடுங்கி எடுக்கிறார். அவர் அதற்காக செலுத்தின கிரயம் தன்னுடைய உயிரை கொடுத்தார். தன்னுடைய இரத்தத்தை சிந்தி உயிரை கொடுத்து அவன் கையிலிருந்து உன்னை பிடுங்கி தன்னுடைய கையில் எடுத்திருக்கிறார். இன்னைக்கு பிறகு ஆண்டவருடைய கையில் நீங்கள் அடக்கமாக இருக்கணும். ஆண்டவருடைய கையில் நீங்கள் வரும் பொழுது அலங்கரிக்கப்பட்டவர்களாய் வருவீர்கள். அவங்கிட்ட கையில் இருக்கும் பொழுது நீங்கள் அசுத்தமானவர்களாய் இருந்தீர்கள். ஆனால் இப்பொழுது ஆண்டவர் தன்னுடைய கையில் எடுக்கும் பொழுது உன்னை அலங்கரித்து எடுக்கிறார், உன்னை பரிசுத்தம் பண்ணி எடுக்கிறார். பரிசுத்தம் பண்ணி உன்னை இன்னைக்கு ஆசீர்வதிக்க ஆண்டவர் எடுக்கிறார். ஒரு பரிசுத்த வாழ்க்கைக்கு கர்த்தர் உன்னை அழைக்கிறார். ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு கர்த்தர் இன்னைக்கு உன்னை அழைக்கிறார். நேற்றைக்கு வரைக்கும் நீ எந்த சேத்துல கடந்தாலும் பரவாயில்லை, இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில் கட்டாயம் ஒரு மாற்றம் வேண்டும். கட்டாயம் ஒரு வித்தியாசத்தை கர்த்தர் கொண்டு வருவார். நீ இன்னைக்கு வரும் பொழுது ஏதோ போனால் ஏதோ ஒன்று நடக்க, ஏதோ ஒன்று நல்லது கிடைக்கும், ஐயா மூலமாக ஏதோ ஒரு மங்கள வார்த்தை கிடைக்கும், இந்த வார்த்தையை வச்சுட்டு காலத்தை ஓட்டிடுவேன்னு நீ ஒரு திட்டத்தை பிளான் பண்ணி வந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் உண்மையில் அநேக திட்டங்களை செயல்படுத்த அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். நேற்றைக்கு வரைக்கும் நீ யாருக்கும் பிரயோஜனம் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு பிறகு உன் சபைக்கு உன்னை பிரயோஜனமாய் மாற்றுவார், உன் குடும்பத்திற்கு உன்னை பிரயோஜனமாய் மாற்றுவார், இந்த தேசத்திற்கு உன்னை பிரயோஜனமாய் மாற்றுவார். உன் அக்கம் பக்கத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு கண்டிப்பாக உன்னை ஒரு பிரயோஜனமாக ஒரு பாத்திரமாக கர்த்தர் மாற்றுவார். நீங்கள் என்ன பண்ணணும் தெரியுமா? ஆண்டவரே உங்களுடைய அடிமை இதோ வந்திருக்கிறேன், உங்கள் முன்னால் வந்து நிற்கிறேன், உங்கள் வீட்டில் வந்து நிற்கிறேன், ஆண்டவரே இதுக்கு மேலே நீர் என்னை நடத்தும் ஆண்டவரே. நீங்கள் சொல்லணும், நீங்கள் என்ன நடத்துங்க ஆண்டவரே, இதோ உம்முடைய அடிமை, உம்முடைய சித்தத்தின்படி என்னை வணைந்து கொள்ள, உம்முடைய சித்தத்தின்படி என்னை நீர் இயக்கும். அன்றைக்கு மரியாள் மங்கள வார்த்தை கிடைத்த உடனடியாக இதோ உம்முடைய அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று ஒப்பு கொடுத்தபடியினாலே தான் அந்த வார்த்தை மனு உருவாகி தேவ திட்டம் அவளுடைய வாழ்க்கையிலே நிறைவேறி இயேசுவானவர் அவளுடைய கற்பத்திலே பிறந்தார். அவள் மட்டும் அதுக்கெல்லாம் நான் ஒத்து வர மாட்டேன்னு சொன்னால் அப்படிப்பட்ட ஒரு திட்டம் நிறைவேறி இருக்காது. எப்போவுமே ஆண்டவர் வார்த்தை சொல்லும் பொழுது இதோ உம்முடைய அடிமை, ஆண்டவர் உங்கள் பிள்ளைனா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ செய்யுங்க ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும், உம்முடைய சித்தத்தின்படி எனக்கு ஆகட்டும் என்று சொல்லுகிற பிள்ளைகளை இன்னைக்கு பிறகு மகிமையாய் பயன்படுத்துவார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, என் காலம்தான் இப்படியே ஓடிப்போச்சு, என் பிள்ளையுடைய காலமாவது நல்லா இருக்கணும்னு சொல்லி சில பெற்றோர்கள் இந்த இடத்துல பிள்ளைகளை குறித்து நிறைய ஏக்கத்தோடு வந்திருக்கிறீர்கள், நிறைய எதிர்பார்ப்புகளோடு வந்திருக்கிறீர்கள். அந்த எதிர்பார்ப்புகளை கர்த்தர் கட்டாயம் நிறைவேற்றுவார். ஒரு தாயினுடைய மனதை இயேசுவை தவிர வேறு யாரும் அதிகமாய் புரிந்து கொள்ள முடியவே முடியாது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார், உங்கள் பிள்ளைகளை குறித்து நீங்கள் எதிர்பார்த்து வந்திருக்கிற திட்டங்கள், உங்கள் பிள்ளைகளை குறித்து நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற முடிவுகளை நான் உங்களுக்கு கொடுக்கும்படி உங்கள் பேரில் ஞாபகமாய் வந்திருக்கிறேன். அவைகள் தீமைக்கு ஏதுவாய் நிறைவேறாமல் சமாதானத்திற்கும் நன்மைக்கு ஏதுவாய் நிறைவேறும். உங்கள் வீட்டில் உள்ள சில பிள்ளைகளை கர்த்தர் இன்றைக்கு கையில் எடுக்கிறார். தீர்க்க தரிசனமாக கர்த்தர் சொல்லுகிறார், பிறந்த குழந்தை அழுதுகிட்டே இருக்கிற அந்த பிள்ளையுடைய முகத்தை பார்த்து இந்த பிள்ளைக்கு நான் ஒரு உண்மையான அம்மாவா இல்லையோ, இந்த பிள்ளையுடைய அழுகையை கூட என்னால் நிறுத்த முடியலையே, அந்த ஸ்தானத்திற்கு நான் அருகதையற்றவள், ஏன்னா இந்த பிள்ளை அழும் பொழுது இந்த பிள்ளையை அழுகையை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியலை என்றெல்லாம் நீங்கள் அழுது கொண்டு இங்கு வந்திருக்கலாம். இன்றைக்கு இயேசு சொல்லுகிறார், அந்த பிள்ளை அழுகிறதற்கும் சில நேரங்களில் காரணம் உண்டு. சில பிள்ளைகள் பசியில் அழும், அது தாய்க்கு தெரியும், பசியாட்டினா நின்று போகும். சில பிள்ளைங்க வயிற்று வலியில் அழும், அந்த தாய்க்கு தெரியும் இப்போ பிள்ளைக்கு வயிறு வலிக்குது, ஒரு கிரேப் வாட்டர் கொடுக்கணும், கொடுத்துட்டு அந்த வலி நின்றுடும், பிள்ளை அழுகையை நிறுத்திடும்.
சில பிள்ளைங்களுக்கு காதில் ஏதாவது பூச்சி போயிடுச்சுன்னா அழும். அந்த பிள்ளையுடைய செய்கையை வச்சு இந்த காதில் பூச்சி போயிடுச்சு, ஏதாவது ஒரு லிக்விட் அதில் தண்ணி ஏதாவது ஊற்றி, உப்பு தண்ணியை ஊற்றி அதை மிதக்க பண்ணி எப்படியாவது வெளியே எடுத்துருவா, அழுக நின்று போகும். ஆனால் சில பிள்ளைகள் ராத்திரி நேரத்தில் விடாமல் அழுதுகிட்டு இருப்பாங்க. எங்களுடைய 24 மணி நேர ஜப கோபுரத்தில் பார்த்தீங்கன்னா நைட்டு டைமில் சில டியூட்டியில் இருக்கிற பிள்ளைங்க சொல்லுவாங்க, நேற்றைக்கு ஒரு பிள்ளை கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 2 மணி நேரம் அழுதுகிட்டே இருந்தது. அவங்க தாயால் கண்ட்ரோல் பண்ண முடியலை, தகப்பனால் கண்ட்ரோல் பண்ண முடியலை. அதன் பிறகு ஒரு சின்ன ஜப கோபுரத்திலிருந்து ஏறெடுப்பார்கள், ஆண்டவரே இந்த பிள்ளைக்குள் புகுந்திருக்கிற இந்த பொல்லாத ஆவியிலிருந்து பிள்ளைக்கு விடுதலையை தாரும். அடுத்த நிமிஷம் பிள்ளை அழுகையை நிறுத்திடுது. சின்ன பிள்ளைகளை தாக்கும். பெற்றோர்கள் மூலமாக வீட்டுக்குள்ளே பிசாசை விட்டுறீங்கன்னா பிள்ளைகளை தாக்கத்தான் செய்யும். அதனால் பிள்ளைகள் உங்கள் வீட்டுக்குள்ளால் அப்படிப்பட்ட திறப்புகளை பெற்றோர்கள் திறந்து வைக்கக்கூடாது. இயேசு கிறிஸ்துடைய காலங்களில் ஒரு வாலிப மகனை இயேசுவிடத்தில் கொண்டு வர்றாங்க. அந்த வாலிப மகனை அடிக்கடி தண்ணியிலையும் தீலையும் ஒரு பிசாசு தள்ளி அவனை கொல்ல பார்க்குது, ஒரு தற்கொலையின் ஆவி. அப்போ ஆண்டவர் அவங்கள பார்த்து கேட்குறது, எத்தனை காலமாக இவனுக்குள்ளே இருக்கிறது? அப்போ அந்த பெற்றோர்கள் சொன்ன பதில் என்ன தெரியுமா? சிறு பிள்ளையாயிருக்கும் பொழுது, அவன் குழந்தையாயிருக்கிற பிராயத்தில் இருந்து. நீங்கள் நினைக்கலாம் அது சின்ன பிள்ளை, இந்த பிள்ளைக்கு என்ன தெரியும், எப்படி இதுக்குள்ளே போச்சுன்னா, பெற்றோர்கள் சில நேரங்களில் அசுத்த ஆவிகளை தங்களுடைய வீட்டுக்குள்ளால் அவங்களே வரவழைக்கிறாங்க. அவர்கள் தேவையில்லாத மதுபானங்களை குடிச்சிட்டு வரும் பொழுது பிசாசு அவங்களுக்குள்ளால் உள்ளாந்து வந்துடுவான். தேவையில்லாத இடங்களுக்கு போயிட்டு வரும் பொழுது பிசாசு உள்ளே வந்துடுறான். அது வீட்டுக்குள்ளே வந்து யார் வீக்காக இருக்காங்களோ அவங்களுக்குள்ளால போய் உட்கார்ந்து இருக்கிறோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி உங்கள் வீட்டில் உள்ள பிள்ளைகளை கூட கர்த்தர் இன்றைக்கு தன் கையில் எடுத்து தன்னுடைய கண்ட்ரோலில் கொண்டு வரார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? உங்கள் வீட்டில் உள்ள வாலிப பிள்ளைகளை கர்த்தர் இன்றைக்கு தன் கையில் எடுக்கிறார். நிறைய பெற்றோர்கள் என் வாலிப பிள்ளைய எப்படியாவது ஆண்டவர் திருத்தணுமே, சபைக்கு எவ்வளோ நாளாக நான் போயிட்டு இருக்கிறேன், சபையில் எவ்வளோ பிரசங்கங்களை பாஸ்டர் பண்ணியாச்சு, எவ்வளோ ஆலோசனை எங்கள் பாஸ்டர் கொடுத்தாச்சு, ஆனாலும் என் பிள்ளை இடத்திலிருந்து அந்த குறிப்பிட்ட அந்த ஒரு பழக்கம் போகலையே, ஆனாலும் என் பிள்ளை இடத்திலிருந்து அந்த குறிப்பிட்ட ஒரு பலவீனம் மாறலையே என்றெல்லாம் நீங்கள் கண்ணீரோட வந்திருந்தீங்கன்னா இன்னைக்கு கர்த்தர் அவர்களை தன் கையில் எடுக்கிறார். ஆண்டவருடைய கண்ட்ரோலை எடுக்கிறார். வசனம் சொல்லுகிறது, அவர் உங்களுக்குள் இருந்து ஞானமாய் ராஜரீகம் பண்ணுகிறவர். நம்முடைய ஆண்டவர் நமக்குள்ள வந்துட்டாருன்னா உனக்குள்ள ஒரு ஞானம் வந்துடும். பிள்ளைகள் ஞானம் இல்லாமல் பேசுகிறாங்க, ஞானம் இல்லாமல் நடக்கிறாங்க, ஞானம் இல்லாமல் கெட்ட பேரை வாங்கிட்டு வர்றாங்க. ஏன் தெரியுமா? ஞானத்தின் ஆவியானவரிடத்தில் இல்லை. ஏன் ஞானத்தின் ஆவியானவரிடத்தில் இல்லை? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அவரிடத்தில் இல்லை. இன்னைக்கு உங்கள் ஒவ்வொருடைய குடும்பம், உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவர், உங்கள் வீட்டில் 4 பேரா 5 பேரா 10 பேரா எத்தனை பேர் இருந்தாலும் சரி, உங்கள் வயசான தாத்தாவாக இருந்தாலும் சரி, உங்கள் வயசான பாட்டிக்கு மேலே உள்ள பூட்டின்னு சொல்லுவாங்க, அப்படின்னா பாட்டிக்கு அம்மா, உங்களுடைய அம்மாவுடைய அம்மா, அவங்க யார் இருந்தாலும் சரி, உங்கள் வீட்டில் உள்ள அத்தனை பேரையும் இன்றைக்கு கர்த்தர் தன்னுடைய கையில் எடுக்க விரும்புகிறார். அவருடைய அலங்காரமான கையில், அவங்கள அலங்காரமாக கையில் எடுத்து அலங்காரமான கிரீடமாய் மாற்றப் போகிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல தேவ செய்தியை கேட்டீர்கள், அருமையான சாட்சிகளையும் பார்த்தீர்கள். எல்லாருடைய இருதயத்தில் ஒரு கேள்வி, எனக்கு என்னைக்கு பிரதர் இப்படி ஒரு அற்புதம் நடக்கும்? ஏன் அது ஆண்டவர் என்னைக்கு செய்யலாம் இல்லை? விசுவாசத்தோடு அப்படியே முழங்கால்களை தாழ்த்துங்கள், கண்களை மூடி நாம் தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம். அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. நீர் நல்லவர், பெரியவர், பெரிய காரியங்களை செய்கிறோம். ஒரு சின்ன காரியம் கூட என்னுடைய வாழ்க்கையில் நடக்கலேன்னு அழுது கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு பெரிய காரியங்களை செய்ய ஆண்டவர் இன்றைக்கு இந்த நிமிஷத்தில் என் பிள்ளைகளுடைய இருதயமாகிய சிங்காசனத்தில் எழுந்தருள்வீராக. என் பிள்ளைகள் இன்றைக்கு உம்மை சுமந்து கொண்டு முழந்தாள் படியிட்டு ஜெபித்து எழும்பும் பொழுது பிள்ளைகளுக்கான நல்ல காரியங்களுக்கான தேவதூதர்கள் வருவார்களாக, பணிவிடையின் ஆவிகள் வருவார்களாக, எலியேசர்கள் வருவார்களாக, கேப்ரியல் தூதியன் வருவானாக. நற்செய்திகள் வரட்டும். இன்றைக்கு இந்த ஜெபம் முடித்து அவர்கள் எழும்பி கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது, அவங்க மெயிலை ஓப்பன் பண்ணி பார்க்கும் பொழுது, மொபைலை ஓப்பன் பண்ணி பார்க்கும் பொழுது, நீண்ட நாட்கள் இவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த நற்செய்திகளின் பிள்ளைகளுக்கு வரட்டும் சாமி. நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நல்ல காரியங்களை உங்களுக்கு கொடுக்க உங்கள் மேல் நினைவாய் வந்திருக்கிறேன்.
அவைகள் தீமைக்கு ஏதுவாய் அல்ல, நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும். நன்மைக்கு ஏதுவான நற்செய்திகளும் வரும் என்று கர்த்தர் சொல்லி பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். எனக்கு எப்பொழுது மாறுதல் உண்டாகும் என்று யோபு காத்து கொண்டிருந்தது போல உபத்திரவத்தின் முடிவு நாளுக்காக காத்து கொண்டிருக்கிற என் பிள்ளைகளுக்கு இனியும் கால தாமதம் இல்லாமல் என் பிள்ளைகளுடைய உபத்திரவங்களுக்கு முடிவை கொண்டு வாரும். உபத்திரவத்தின் முடிவு வரும் பொழுது யோபுவுக்கு இரட்டிப்பான நன்மையை கொடுத்த ஆண்டவர் என் பிள்ளைகளுக்கும் இரட்டிப்பான நன்மைகளை கொடுத்து இவர்களை கனம் பண்ணுவீராக. இவர்கள் தரித்திரம் மறைவதாக, கடன் பிரச்சனைகள் மறைவதாக, நிந்தைகள் மறைவதாக, அவமானங்கள் மறைவதாக, கோர்ட்டு கேஸுக்கு இன்றைக்கு ஒரு முடிவு வருவதாக. நீண்ட நாட்களாய் இருதயத்தில் ஏங்கிக் கொண்டிருக்கிற என் பிள்ளைகளுடைய உணர்வுகளையும் அவருடைய மன விருப்பங்களையும் நீர் அறிந்திருக்கிறீர். வேதம் சொல்கிற இந்த வார்த்தையின்படி பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சி ஆயிரு, அவரின் இருதயத்தின் வேண்டுதல்களை எல்லாம் உனக்கு அருள் செய்வார் என்ற வார்த்தையின்படி இருதயத்தின் வேண்டுதல்களை எல்லாம் என் பிள்ளைகளுக்கு நிறைவேற்றித்தார். நிறைஞ்ச மனசில் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். அமெரிக்க தேச மக்களுக்கு ஒரு நற்செய்தி. அன்பானவர்களே, நமது அன்பு சகோதரர் டி ஸ்டீஃபன் அவர்கள் அமெரிக்க தேசத்தில் உள்ள நியூ ஜெர்சி, நியூயார்க், அட்லாண்டா, வாஷிங்டன், கலிபோர்னியா, டெக்சஸ், கொலராடோ, புளோரிடா, மேரிலாந்து ஆகிய பட்டணங்களில் ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை தேவனுடைய சுவிசேஷத்தை பிரசங்கிக்க இருக்கிறார்கள். இக்கூடுகையில் நீங்கள் கலந்து கொள்ளவும், சகோதரரை நேரில் சந்தித்து ஜெபித்து தேவ ஆலோசனை பெறவும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் பிரதர் ஃபெலிக்ஸ் ஜார்ஜ் +1 973 454 9686 மற்றும் 98414 46999. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044 24547999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.